in this part towards civil disobedience. இது நாலாவது பாட்டு. இந்த பாட்டில் in February 1922 மகாத்மா காந்தி decided to withdraw the non-cooperative movement. ஓகே, 1922 வந்து மகாத்மா காந்தி என்ன முடிவு எடுத்துருவாங்கன்னா நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்டில் வித்ட்ரா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவார். ஏன் அப்படின்னா அந்த டைமில் சௌரி சௌரான ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும். அதில் 22 போலீஸ்காரங்க வந்து கொண்டிருப்பாங்க. ஓகே, அப்போது வயலண்டில் ஈடுபட்டனால அவர் என்ன பண்ணுறாங்கன்னா நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்டை வித்ட்ரா பண்ணுறாரு. ஹி ஃபெல் த மூமெண்ட் வாஸ் டேர்னிங் வைலண்ட். நிறைய பிளேஸில் வந்து ரொம்ப கொடூரமாக வைலண்டாக மாறிடுச்சு. சத்யாகிரஹிஸ்க்கு வந்து இன்னும் ப்ராப்பராக ட்ரைனிங் வேணும். ட்ரைனிங் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணால் பெரிய பெரிய ஸ்ட்ரகிளில் வந்து இன்வால்வ் பண்ண வைக்கலாம். இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணிடலாம், நான் கோஆபரேஷன் வந்து வித்ட்ரா பண்ணிடலாம்னு முடிவு பண்ணி வித்ட்ரா பண்ணிட்டார். காங்கிரஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சில லீடர்ஸ்க்கு வந்து என்ன ஆகுதுன்னா அந்த மாஸ் ஸ்ட்ரகிள் பெரிய போராட்டம் பண்ணி டயர்ட் ஆகிட்டாங்க. சரி, அப்போ நம்ம என்ன பண்ணலாம், எலெக்ஷனில் போய் நிற்கலாமா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. அப்போ எலெக்ஷன் நிற்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 படி கவுன்சில் எலெக்ஷன் வருது. அந்த கவுன்சில் எலெக்ஷனில் காங்கிரஸ் இருக்கிற ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணி நம்ம கவுன்சிலுக்குள்ளே போயிட்டு, கவுன்சிலுங்கிறது சட்டசபை, அது மாதிரி நம்ம இப்போ சட்டசபை இருக்கிற மாதிரி அவங்களுக்கும் ஒரு சபை இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு பிரிட்டிஷ் கொண்டு வர பாலிசிலாம் இது வேணாம் இது வேணாம் இது வேணும் அப்படின்னு கேட்கலான்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிருப்பாங்க. ஓகே, பிரிட்டிஷ் பாலிசி they felt that the important to oppose to British policies within the council, argue for the reform. இதை எப்படி மாற்றுங்க, இதை இப்படி மாற்றுங்கன்னு சொல்லலாம். demonstrate the council were not truly democratic. ஓகே, போராட்டம் நடந்த கவுன்சில் வந்து உண்மையாக டெமோக்ராட்டிக்காக இல்லை அப்படின்னு போராட்டம் நடத்தலாம். இப்படிலாம் வந்து ஒரு சில காங்கிரஸ் மெம்பர்ஸ் வந்து திங்க் பண்ணுறாங்க. அந்த ஒரு சிலர் யார் அப்படின்னா சிஆர் தாஸ், அதுக்கப்புறம் வந்து சித்தரஞ்சன் தாஸ்ன்னு சொல்லுவாங்க, மோத்திலால் நேரு வந்து ஜவஹர்லால் நேருவோட அப்பா. சிஆர் தாஸ் வந்து ஒரு வெஸ்ட் பெங்காலில் உள்ள ஒரு லீடர் தான். இப்போது அவர் நேமில் வந்து சித்தரஞ்சன் லோகோமேட்டிவ் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயினோட இன்ஜின் தயாரிக்கிற ஒரு இண்டஸ்ட்ரி வந்து இவரோட நேமில் தான் இருக்குது. ஓகே, இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்கன்னா ஸ்வராஜ் பார்ட்டி அப்படின்னு ஒரு பார்ட்டியை வந்து ஆரம்பித்தாங்க. 1923 ஜனவரி மாதம் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகே, ரைட். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா காங்கிரஸ்குள்ளே இருந்து தனியாக கட்சி ஆரம்பித்து என்ன பண்ணுறாங்கன்னா கவுன்சில் பாலிட்டிக்ஸ்க்கு வந்து போகிறாங்க. பட் எங்கள் லீடர்ஸ் லைக் ஜவஹர்லால் நேரு அண்ட் சுபாஷ் சந்திர போஸ் இந்த ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா மோர் ரேடிக்கல் மாஸ் அஜிடேஷன். ரேடிக்கல் அப்படின்னா இன்டென்ஸ், லார்ஜ் ஸ்கேல் பொலிட்டிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. பொலிட்டிக்கல் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்கல்ல, அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா ரேடிக்கல் மாஸ் அஜிடேஷன் சொல்லுவோம். எதுக்காகனா ஃபுல் இண்டிபெண்டன்ஸுக்காக. இந்த சுச்சுவேஷனில் வந்து காங்கிரஸ்குள்ளே நிறைய டிபேட் நடக்குது. இன் செஷன்னா டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் சொல்லுவாங்க. ஓகே, உள்ளேயே வந்து கருத்து வேறுபாடு இருக்குது. இந்த ரெண்டுமே என்ன பண்ணுதுன்னா இந்தியன் பாலிட்டிக்ஸில் லேட் 1920s பெரிய மாற்றத்தையே கொண்டு வருது. அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேர்ல்டு வைடாக வந்து பொருளாதாரத்தில் ரொம்ப பாதிக்கப்பட்டோம் அந்த டைமில். இந்த ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் முடிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் அந்த டைமில். அப்போது விவசாய பொருளோட ரேட்லாம் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. 1926 குறைஞ்சிக்கிட்டே வருது. 1930 அப்புறம் ரொம்ப படுமட்டமாக போயிடுச்சு. அப்போது அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்லாம் பார்த்திங்கன்னா அதோட விலை பயங்கரமாக குறைஞ்சிருச்சு. எக்ஸ்போர்ட் இல்லை. ஆட்டோமேட்டிக்காக விவசாயிகள்லாம் ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது அவங்க விளைவிச்ச பொருளை விற்க முடியல. அப்போ அந்த லேண்டுக்கு வந்து ரெவன்யூ கொடுக்கணும், அதையும் கொடுக்க முடியல. இதெல்லாம் அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஆகிப்போச்சு. 1930 வந்து கண்ட்ரி சைடு வாஸ் டர்மோயில். கண்ட்ரி சைட்லாம் அந்த வில்லேஜ் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய கன்ஃபியூஷன் சொசைட்டிக்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டு. அப்போ அகைன்ஸ்ட் திஸ் பேக்ரவுண்ட் த நியூ டோரி கவர்மெண்ட், அந்த டைமில் தான் புது பிரிட்டிஷ் கவர்மெண்ட். இப்போ ஒவ்வொரு வருஷமும் 5 இயர்ஸ்க்கு ஒரு கவர்மெண்ட் நமக்கு மாறுதில்ல, அந்த மாதிரி அந்த டைமில் வந்து இப்போ கவர்மெண்ட் டோரி கவர்மெண்ட்னா அந்த கன்சர்வேட்டிவ் கவர்மெண்ட், யூகேல உள்ள கவர்மெண்ட் தான் டோரி கவர்மெண்ட்னு சொல்கிறாங்க. அது வந்தோடனே கன்சர்வேட்டிவ் கவர்மெண்ட் வந்தோடனே பிரிட்டனில் வந்தோடனே புதுசாக ஒரு ஸ்டாச்சுட்டரி கமிஷன் அப்படின்னா சட்ட ஆணையம்னு சொல்லுவாங்க. அது யாரோட தலைமையில் அமைக்கிறாங்கன்னா சர் ஜான் சைமனோட தலைமையில் அமைக்கிறாங்க. எதுக்காக அமைக்கிறாங்கன்னா இந்தியாவோட நேஷனலிஸ்ட் மூவ்மெண்ட் எப்படி இருக்குது, அந்த கமிஷன் வந்து கான்ஸ்டியூஷனல் செட்டப் வந்து எப்படி இருக்குது இந்தியாவில், ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரலாமா அப்படிங்கிற மாதிரி ஆராயறதுக்காக கமிஷன் பிரிட்டிஷில் ஆரம்பித்து இந்தியாவுக்கு வருவாங்க. அப்போது இதில் என்ன பிரச்சனைனா அந்த கமிஷன் இந்தியாவுக்காக ஒரு கமிஷன், ஆனால் இந்தியாவிலேருந்து ஒருத்தர் கூட இல்லை. அதனால் என்ன ஆகி போச்சுன்னா அதை வந்து வேணாம், எல்லோரும் பிரிட்டிஷ்காரங்க, அப்போ இந்த கமிஷனே எனக்கு வேணாம். 1928 இந்தியாவுக்கு வரும்போது கோபேக் சைமன் சொல்லி ஒரு ஸ்லோகன் சொல்லி அனுப்புகிறாங்க. அதில் ஆல் பார்ட்டிஸ், காங்கிரஸ், முஸ்லீம் லீக் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு அகெயின்ஸ்டாக டெமான்ஸ்ட்ரேஷனாக போராட்டம் பண்ணுறாங்க.
in the effort to win them over, வைஸ்ராய் லார்ட் இர்வின், அதே லார்ட் இர்வின் தான் வைஸ்ராய் இருப்பார். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அக்டோபர் 1929 ஒரு வேக்னா ஆல்மோஸ்ட் ஒரு எம்டி அன்கிளியர் ஆஃபர் வந்து கொடுக்குறாரு. டொமினியன் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லுவாங்க. டொமினியன் ஸ்டேட்டஸ் வந்து இந்தியாவுக்கு தரோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. டொமினியன் ஸ்டேட்டஸ்னால் என்ன அப்படின்னா பிரிட்டிஷ்கில் தான் நம்ம இருக்கணும். முக்கியமான மினிஸ்டரிஸ்லாம் யார்கிட்ட இருக்கணும், பிரிட்டிஷ்கிட்ட இருக்கணும். கொஞ்சம் சும்மா டம்மியாக இருக்கிற மினிஸ்டரிஸ் ஃபுல்லாமல் இந்தியன் பீப்புள்கிட்ட கொடுத்துருவாங்க. அவங்க ரூல் பண்ணுவாங்க, ஜஸ்ட் அவங்க கீழே இருக்கணும். அதுதான் டொமினியன் ஸ்டேட்டஸ். அப்படி நாங்கள் தர்றோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் வந்து கலந்துக்குவாங்க. அதுதான் வந்து ஃபியூச்சர் கான்ஸ்டியூஷன் வந்து அங்கே தான் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ஐடியாஸ் இருக்கும். அங்கே வந்து கலந்துக்குவாங்க. அந்த 2 விஷயத்தையும் லார்ட் இர்வின் வந்து சொல்கிறாரு. They did not satisfy the காங்கிரஸ் யாருமே வந்து திருப்தி அடையலை போங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ரேடிக்கல்ஸ் வித் இந்த காங்கிரஸ், ரேடிக்கல்ஸில் கொஞ்சம் போராட்டக்காரங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஜவஹர்லால் நேரு, சுபாஷ் சந்திர போஸ் இருக்காங்களா, ஒரு மோர் அசர்ட்டிவ். அவங்க வச்சிருக்கிற ஒப்பீனியனில் அதில் மாறவே இல்லை. அவங்க வச்ச வியூவில் அவங்க ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருந்தாங்க. அசர்ட்டிவ்னா ரொம்ப கான்ஃபிடண்ட்டான இஸ் வியூ. லிபரல்ஸ் மாடரேட் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஓகே ஏற்றுக்கலாமா அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்தில் வராங்க. ஆனால் அது நாள்பட இது செட் ஆகாது. லாஸ்ட் தேர் இன்ஃப்ளூயன்ஸ். In December 1929 under the presidency of the ஜவஹர்லால் நேரு லாகூர் காங்கிரஸ் மாநாடு நடக்கும். அந்த மாநாட்டில் யார் தலைவர்னா ஜவஹர்லால் நேரு தான் தலைவர். அதுக்கு முந்தின வருஷம் 1928 ஒரு நேரு ரிப்போர்ட் ஒன்று வரும். அந்த நேரு ரிப்போர்ட் வந்து ஜவஹர்லால் நேரு அப்பா மோத்திலால் நேரு ரிப்போர்ட்டு. அடுத்த வருஷம் பையன் தலைவர், அதுக்கு முந்தின வருஷம் அப்பா தலைவர். ஓகே, அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மாநாட்டில் எடுக்கிறாங்க. இந்த மாநாட்டில் பூர்ண சுவராஜ், ஃபுல் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு டேம் வந்து கொண்டு வராங்க. சரி, அப்போ அந்த ஜனவரி 26, 1930 ஃபுல் இண்டிபெண்டன்ஸாக ஒரு செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஒரு இண்டிபெண்டன்ஸ் டேவை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதுதான் பின்னாடி என்ன ஆகி போச்சுன்னா ஜனவரி 26 வந்து நம்ம ரிபப்ளிக் டேயை வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். ஓகே, அந்த டைமில் பிளட்ஜ் எல்லாம் உறுதிமொழி எடுக்கிறாங்க. இந்தியா வந்து சுதந்திரம் அடையணும் அப்படின்ற மாதிரி உறுதிமொழி வந்து எடுக்கிறாங்க. அதுக்காக நம்ம போராடணும் அப்படின்னு சொல்லி உறுதிமொழி எடுக்கிறாங்க. ஆனால் அந்த செலிப்ரேஷன்லாம் பெரிய அளவில் மக்கள்கிட்ட ரீச் ஆகலை. ஓகே, ஸோ மகாத்மா காந்தி என்ன பண்ணுறாரு, இன்னொரு ஃபைண்ட் ஏ வே டு ரிலேட் திஸ் அப்ட்ராக்ட் ஐடியா, இந்த மாதிரி ஐடியாவை அப்படியே எடுத்துக்கிட்டு ஃப்ரீடம்காக இந்த ஐடியாவை எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்து அவரோட லைஃப்பில், அவர் எவ்ரிடே லைஃப்பில் வேறு இஷ்யூவை வந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. ரைட். லாலா லஜபதி ராய் அவர் என்ன பண்ணிடுவாங்கன்னா பிரிட்டிஷ் போலீஸ் வந்து அடித்து கொண்டு போடுவாங்க. ரோட்டில் வச்சு அடின்னு அடித்து போடுவாங்க. சைமன் கமிஷன் வந்து வரும். அதை வந்து அதுக்காக போராட்டம் பண்ணும்போது அவரை போட்டு வெளுத்து தள்ளிடுவாங்க. அவர் அதை அடியில் இறந்து போயிடுவார். ஓகே, அதை கொடுத்துருப்பாங்க. ஸோ சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூமெண்ட்டுக்கும் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டுக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் அப்படின்னா பிரிட்டிஷ் சிஸ்டத்தை நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம். ஸ்கூலுக்கு போக மாட்டோம். அவங்க போய்ட்டுனா ஸ்கூலுக்கு போக மாட்டோம். அவங்களோட கோர்ட்டோட ப்ராக்டிஸ் பண்ண மாட்டோம். இதெல்லாமே நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட். அதேமாதிரி பீஸ்ஃபுல் விட்ராவல்னு சொல்லுவோம். எதையும் நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ணி பண்ணுறது கிடையாது. நம்ம நோ லா பிரேக்கிங், அங்கே லா பிரேக்கிங்கே இருக்காது. பிரிட்டிஷ்காரன் எந்த லா கொண்டு வந்தால் லாவை பிரேக் பண்ணுற ஏன்னா நான் கோஆப்ரேஷனில் கிடையாது. அதே சிவில் டிஸ்ஒபீடியன்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னா மஸ்ட்டு அந்த அன்ஜஸ்ட் லான்னு சொல்லுவாங்க, நியாயம் இல்லாத லா. எக்ஸாம்பிள் வந்து ரவுலட் ஆக்ட் இருக்கா, அந்த மாதிரி லாவெல்லாம் வந்து பிரேக் பண்ணுறது தான் சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ். அதுக்கப்புறம் நான் வைலண்ட்லி அந்த லா பிரேக்கிங் பண்ணும்போது அதுக்காக பவர்ஃபுல் வெப்பன்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. சரியா, ரைட். நெக்ஸ்ட்டு சால்ட் மார்ச் அண்டு சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூமெண்ட். காந்தி என்ன பண்ணுறாருன்னா மக்களை ஃபுல்லாக இணைக்கிறதுக்கு ஒரு நேஷ்னல் சிம்பிளை வந்து சால்ட் எடுத்துக்கிறார். ஓகே, 1930 ஜனவரி 31 ஒரு லெட்ரு வந்து வைஸ்ராய்க்கு அனுப்பி வைக்கிறார். அதில் எத்தனை டிமாண்ட் இருக்குது அப்படின்னா 11 டிமாண்ட்ஸ் இருக்குது. அந்த 11 டிமாண்ட்ஸ் அப்படிங்கிறது பர்டிகுலராக ஒரு சில சோசியல் குரூப்ஸ்க்கு மட்டும் இல்லை, ஓவராலாக இந்தியாவில் உள்ள எல்லா சோசியல் குரூப்ஸ்க்கும் உள்ள சேர்ந்த டிமாண்டை வந்து என்ன பண்ணுறாருன்னா லெட்டரில் கொடுக்குறாரு. ஃப்ரம் இண்டஸ்ட்ரியலிஸ்ட், முதலாளி, அதாவது நம்ம தொழிலதிபர்லேருந்து ஃபார்மர்ஸ்குள்ள வரைக்கும். தொழிலதிபருக்கு வந்து டேக்ஸ் அந்த மாதிரி, ஃபார்மர்ஸ்க்கு வந்து அந்த ரெவென்யூ வந்து கம்மி பண்ணுறது, இந்த மாதிரி ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு மாதிரி டிமாண்ட் இருக்கும். அந்த டிமாண்ட்ஸை ஃபுல்லாமே அதில் கொடுத்துட்றாரு. இந்த ஐடியா வாஸ் மேக் டிமாண்ட் வைட் ரேஞ்சிங், எல்லாத்தையுமே கவர் பண்ணுது. ஆல் கிளாஸஸ் இன் இந்தியன் சொசைட்டி. இது என்ன ஆகுதுன்னா எல்லா மக்களும் வந்து நம்மளுக்காக ஒரு டிமாண்ட் எழுதுறாருன்னு எல்லோரும் சேர்ந்து ஒரு பெரிய கேம்பெயின், ஒரு கூட்டமே வந்து சேர்ந்துடுச்சு. அப்போ அதில் ரொம்ப முக்கியமான டிமாண்ட் என்ன அப்படின்னா சால்ட் டேக்ஸை வந்து தூக்குறது தான் முக்கியமான டிமாண்டு. ஏன் சால்ட்டை டேக்ஸை தூக்குறதுக்கு இவ்வளோ ஒரு போராட்டம் இருக்குன்னா, சால்ட் அப்படிங்கிறது வந்து பணக்காரன், ஏழை, பிச்சைக்காரன் அப்படின்னு இல்லாமல் எல்லாருமே சால்ட்டை யூஸ் பண்ணுவாங்க. அப்போ அதில் வரி போடும்போது அமௌண்ட்டு ஏறுதில்ல, அதனால் அது மோஸ்ட் எசென்ஷியல் ஐட்டம் ஆஃப் ஃபுட்டு. டேக்ஸ் ஆன் சால்ட்டு.
அதுவும் கவர்மெண்ட் மோனோபோலி அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருளை வந்து நீங்கள் மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா அப்போ உங்கள்கிட்ட மட்டும் தான் அந்த பொருளை வாங்க முடியும். அதே மாதிரி தான் கவர்மெண்ட் மட்டும் தான் சால்ட்டை ப்ரிப்பேர் பண்ண முடியும், அவங்க மட்டும் தான் விற்க முடியும், பிரிட்டிஷ் மட்டும் தான் விற்க முடியும். இந்தியன் தொழிலதிபர் யாருமே சால்ட்டை வாங்கியே விற்கவோ முடியாது, அவ்வளோ தப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ப்ரொடக்ஷன் பண்ணது அவங்க தான், சேல்ஸ் பண்ணுறது அவங்க தான். இது மோனோபோலி. இதை தூக்கணும் அப்படிங்கிறது தான் இன்னொரு டிமாண்டு. மகாத்மா காந்தி டிக்ளேர்டு. அவர் என்ன சொல்கிறாருன்னா ரிவீல் பண்ணுறாங்க, வெளிக்கொண்டு வர்றாங்க. யார்? அந்த அப்பர்சிவ் ஃபேஸ் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல், பிரிட்டிஷோட இன்னொரு முகத்தை வந்து மகாத்மா காந்தி வெளிக்கொண்டு வந்திருக்கிறார். மகாத்மா காந்தியோட லெட்டரில் வந்து லாஸ்ட் அல்டிமேட்டம்னா கடைசி வார்னிங், நீங்கள் இதெல்லாம் பண்ணலை அப்படின்னா நான் என்ன பண்ணிடுவேன்னா ஃபுல்லாக சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் கேம்பெயினாக ஸ்டார்ட் பண்ணிடுவேன்னு சொல்கிறாரு காந்தி. இர்வினும் அவருக்கு என்ன சொல்ல அன்வில்லிங், அவர் சொல்கிறதெல்லாம் கேட்குற மாதிரி நெஜோ ஸ்டேட் கேட்குற மாதிரிலாம் ஐடியா இல்லை. ஸோ மகாத்மா காந்தி ஸ்டார்டட் ஹிஸ் த ஃபேமஸ் சால்ட் மார்ச். 78 மெம்பர்ஸ் அவரோட உண்மையான ஒரு வாலண்டியர்ஸை எடுத்துக்கிட்டு 240 மைல்ஸ் ஆசிரமம் சபர்மதி டு குஜராத் தண்டி அது வரைக்கும் போகிறார். 24 நாள் மொத்தம் நடக்கிறார். ஒரு நாளைக்கு 10 மைல் நடப்பார். ஓகே, கூட பார்த்திங்கன்னா ஒரு 1000 பேர் வருவாங்க போவாங்க, 1000 பேர்கிட்ட பேசும்போது சுவராஜை பற்றி பேசுவார். சுதந்திரம்னா என்ன, அர்ஜ்டு தம் டு பீஸ்ஃபுல்லி. நம்ம வந்து கேட்கணும், அவங்களது எப்படி கேட்கணுன்னா நான் வயலன்ஸில் கேட்டேன்னா டிஃபை த பிரிட்டிஷ். அர்ஜிடம் அப்படின்னா என்கரேஜ் பண்ணுறாரு, அந்த பீப்புளை என்கரேஜ் பண்ணி நீங்கள் வந்து ரொம்ப காமாக பண்ணிங்கன்னா பிரிட்டிஷ்காரனை ரிஃப்யூஸ் பண்ணிடலாம், அவங்கள மறுத்துட்டு நம்ம ரூல் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். April 6 தண்டி ரீச் பண்ணிடுவார். ரீச் பண்ணதுக்கப்புறம் பயங்கரமான ஒரு லாவை வந்து வயலேட் பண்ணிட்டு அங்கே பாயிலிங் வாட்டரை வச்சு வாட்டர் பாயில் பண்ணி அதுலேருந்து சால்ட் வரும், சால்ட்டை வந்து கையில் எடுத்துருவார். இதை வச்சு சால்ட்டு லா வந்து பிரேக் பண்ணிட்டாருன்னு சொல்லுவாங்க. இதுதான் சிடிஎம் மூமெண்ட்டை, சிடிஎம்மோட ஃபஸ்ட்டு இது பிரேக் த சால்ட்ல. எப்படி வந்து நான் கார்பரேஷனும் இந்த சிடிஎம் வந்து டிஃபர் ஆகுங்கிறத நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். நான் கார்பரேஷனும் ஜஸ்ட்டு வந்து மறுப்பாங்க, அவ்வளோதான். ஆனால் நம்ம சிடிஎம்மில் பார்த்தீங்கன்னா கொலோனியல் ராஸை பிரேக் பண்ணுவாங்க. இதுதான் வித்தியாசம். 1000 in different parts of country broke. இது வந்து தண்டியில் மட்டும் நடக்கலை. இதை பார்த்துட்டு ஆந்திரா, தமிழ்நாடு இந்த மாதிரி நிறைய பார்ட்ஸில், தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா திருச்சி டு வேதாரண்யம் அங்கே போயிட்டு ராஜகோபாலாச்சாரியார் வந்து பண்ணியிருப்பார், சால்ட்லாம் பிரேக் பண்ணியிருப்பார். அது மாதிரி கவர்மெண்ட் சால்ட் ஃபேக்ட்ரி முன்னாடி மேனுஃபேக்சர் பண்ண சால்ட்டை அங்கே வந்து சேல் பண்ணுவாங்க. இந்த மாதிரியும் போராட்டம் பண்ணியிருக்காங்க. இந்த மூமெண்ட் ஸ்ப்ரெட் ஆகும். ஃபாரின் கிளாத்லாம் பாய் கட் பண்ணுறது, லிக்கர் ஷாப் முன்னாடி என்ன போராட்டம் பண்ணி யாரையும் லிக்கர் வாங்க விடாமல் தடுக்கிறது. அதுமாதிரி ஃபார்மர்ஸ்லாம் வந்து ரெவன்யூ பே பண்ண மாட்டேன்னு மறுக்கிறது. அங்கே நான் கார்பரேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா ரெவன்யூ கம்மி பண்ணித்தாங்கன்னு கேட்டாங்க. இங்கே எல்லாம் கட்ட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சவுக்கிதார்ஸ் டேக்ஸ்னால் காவலாளி, சரியா, அந்த ஃபார்மர்ஸோட லேண்டை பாதுகாக்கிறாங்கல்ல, அந்த டேக்ஸும் கட்ட மாட்டேன், பாதுகாக்கிறவங்களுக்கு ஒரு அமௌண்ட் கட்டணும், அந்த அமௌண்ட்டு கட்ட மாட்டேன்னு ஃபார்மர்ஸ் சொல்லிட்டாங்க. வில்லேஜ் அஃபீஷியல்ஸ், வில்லேஜில் இருக்கிற லோக்கல் அஃபீஷியல்ஸ், கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸும் ரிசைன் பண்ணிட்டாங்க. நிறைய பிளேஸில் வந்து ஃபாரஸ்ட்டில் இருக்குன்னா ஃபாரஸ்ட்லாம் பிரேக் பண்ணிட்டு உள்ளே போயிட்டு காடு மாடெல்லாம் மேய்க்கிறது, அங்கே உள்ள பழங்களை கொண்டு வர்றது, எரிக்கிற தேவையான வுட்டை கொண்டு வர்றது, இந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, அப்போ என்ன ஆயிடுச்சு, டெவலப் பண்ணுற அந்த போராட்டத்தோட டெவலப்மெண்ட்டை பார்த்துட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு வந்து காங்கிரஸ் லீடர்லாம் வரிசையாக ஒவ்வொன்றா அரெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, வைலண்ட் கிளாஸஸ் இன் மெனி பிளேஸ், நிறைய இடத்துல பயங்கரமான போராட்டம். அப்துல் காஃபர் கான் அவர் என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப டிசிப்ளின் ஆஃப் மகாத்மா காந்தியோட உண்மையான தொண்டர்னு சொல்லலாம். அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க 1930. உடனே மக்கள் எல்லாம் ஒரு பயங்கரமான மக்கள் கோவத்தில் வெளியே போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பெஷாவர் அப்படிங்கிறது ஒரு ஏரியா. ஓகே, அப்போ அவங்க எதுனா ஆர்ம்டு இராணுவக்கார போலீஸ் ஃபயர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் இறந்துட்டாங்க. ஒரு மாதம் கழிச்சு மகாத்மா காந்தியும் அரெஸ்ட் பண்ணியாச்சு. இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ் அரெஸ்ட் பண்ணோன்னே இந்த சோலாப்பூரில் உள்ள இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா போலீஸ் போஸ்ட்னால் சின்ன பூத்து மாதிரி இருக்கும், அது முனிசிபல் பில்டிங், லோகாட்டு, ரயில்வே ஸ்டேஷன், எதெல்லாம் பிரிட்டிஷ் சிம்பிள் இருக்கோ அது எல்லாத்தையும் அடித்து நொறுக்கிடுறாங்க. அப்போ கவர்மெண்ட் பயந்துருச்சு. ஃப்ரைட் அண்ட் கவர்மெண்ட் ரெஸ்பாண்டு. பயந்த கவர்மெண்ட் மறுபடியும் என்ன பண்ணுறாங்கன்னா பியூட்ரல் ரெப்ரெஷன், கொடூரமாக திருப்பி அதை அடக்குமுறையில் ஈடுபடுறாங்க. அது நிறைய சத்தியராய்ஸ் வந்து ஆண் பெண் சின்ன குழந்தைன்னு பார்க்காம எல்லாத்தையும் அடித்து நொறுக்கிட்டாங்க. அதில் 1,00,000 பேரை தூக்கி
அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் காந்தி பார்த்தவனையும் வேலைக்கு ஆகாது, மறுபடியும் என்ன பண்ணிடலாம், நம்ம கால் ஆஃப் பண்ணிடலான்னு சொல்லி முடிவு பண்ணி கால் ஆஃப் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் காந்திக்கும் இருவினுங்கிறது வைஸ்ராய் ஆஃப் அந்த டைமில் வைஸ்ராய் ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா, அவருக்கும் இவருக்கு ஒரு ஒப்பந்தம் நடக்கும், ஒரு அக்ரிமெண்ட். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இயர் 5 மார்ச் 1931. அந்த பேக்ட் படி காந்திஜி என்ன பண்ணுவார்னா, சரி ஓகே கன்சென்ட் ஓகே சொல்லிடுவார். எஸ் டு பார்ட்டிசிபேட் இன் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறேன். ஏன்னா ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் மொத்தமாக ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வந்து 3 இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு வந்து கலந்துக்க மாட்டாங்க, செகண்டு கலந்துக்கிறதுக்கு சரி வரேன் அப்படின்னு லண்டனில் நடக்கும். அதுக்கு காந்தி இங்கேருந்து போயிடுவார். கலந்துக்க போகிறேன்னு சொன்னனால பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ் அரசியல் கைதிகளை வந்து என்ன பண்ணுறாரு, ரிலீஸ் பண்ணியாச்சு. அப்படி டிசம்பர் 1931 காந்தி என்ன பண்ணுறாரு, லண்டனுக்கு போகிறாரு. போகும்போது அந்த நெகோசியேஷன் இருக்குல்ல, அவங்க அந்த பேசுகிறது அது வந்து ப்ரோக் ஆகிடுச்சு. அது எதுவுமே ஒத்துக்கலை, காந்தி சொன்னதையும் அவங்க முரண்பாடாக இருந்தாலும் ஒத்துக்கலை. கடைசியாக அவர் வெளியே வரும்போது டிஸப்பாயிண்டடில் வெளியே வந்திருப்பார். இந்தியாவை வந்துட்டு இந்தியாவில் வந்து பார்த்தா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அடக்குமுறையை வந்து கையாண்டுருப்பாங்க. காஃபர் கான், ஜவஹர்லால் நேரு எல்லாத்தையும் பிடிச்சி ஜெயிலில் போட்டிருப்பாங்க. அதுமாதிரி காங்கிரஸை வந்து ஒரு இல்லீகல்னால் ஒரு அரசுக்கு புறம்பானது, இது வந்து இதில் எந்த மீட்டிங்கு எதுவுமே நடத்தக்கூடாது, நடத்தினா அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, பாய்காட் டெமான்ஸ்ட்ரேஷன் மீட்டிங் எதுவுமே நடத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க காங்கிரஸ் கட்சியை. வித் கிரேட்டர் அப்ரென்ஷன் அப்படின்னா ஒரு பதட்டமான சூழ்நிலை மறுபடியும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, காந்தி ரீலான்ச் பண்ணுவார் சிடிஎம்மை. ஆனால் ஒரு வருஷம் வரைக்கும் அதை ரீலான்ச் பண்ணாலும் பெரிய லெவலில் இருக்காது. ஓகே, ஒரு கோர்ஸ் படிக்கிறோம், யூஜி படிக்கிறோம், பிஜி படிக்கிறோன்னா யூஜி முடித்து உடனே பிஜி படிச்சிடணும். யூஜி படித்து 2 வருஷம் வேலை பார்த்துட்டு பிஜி படிப்போம்னா முடியாது. அதே மாதிரி தான் அந்த தொடர்ந்து மூவ்மெண்ட் இருக்கணும். மூவ்மெண்ட் இல்லாதனால ஒரு வருஷம் அதுக்கப்புறம் டிஸ்கன்யூ ஆயிடுது. 1934 திருப்பியும் ஸ்டாப் ஆயிடுது. இதோட ஓகே, இந்த பாக்ஸில் வந்து நம்ம HSRA ஹிந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிபப்ளிக் ஆர்மியை பற்றி பார்க்கலாம். டு altar of revolution we have the brought our youth as a incense. ஆல்டர்னா பலி கொடுக்குற இடம்னு சொல்லலாமா, ரைட். அதில் வந்து அந்த பலி கொடுக்கும்போது புரட்சிக்காக பலி கொடுக்குற இடத்துல யூத் ஒவ்வொரு யங்ஸ்டர்ஸுமே வந்து ஒரு மெழுகுவத்திரி மாதிரி அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பார். நிறைய நேஷ்னலிஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, பிரிட்டிஷ்க்கு அகென்ஸ்டாக வந்து பிரிட்டிஷ் would not be won through நான் வயலன்ஸில் மூலமாக என்ன பண்ண முடியாதுன்னா, நம்ம வந்து வின் பண்ண முடியாது, கண்டிப்பாக வயலன்ஸை எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க, 1928 HSRA ஃபவுண்ட் பண்ணுறாங்க. ஃபெரோசா கோட்லா கிரவுண்டில் டெல்லியில் ஃபவுண்ட் பண்ணியாச்சு. அதில் முக்கியமான லீடர்ஸ் வந்து பகத்சிங், ஜட்டின் தாஸ் அண்ட் அஜோ கோஸ். இன் சீரீஸ் ஆஃப் dramatic action in the different parts of India, HSRA வந்து நிறைய இடத்த வந்து அடிப்பாங்க. ஒன்று மெயினாக வந்து அந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை வந்து பாம்பு போடுவாங்க. ஏப்ரல் 1929 பகத்சிங்கும் பட்டேஸ்வர தத்துவம் 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா பாம்பை தூக்கி எரிஞ்சிருவாங்க. அதே மாதிரி லார் இர்வின் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருப்பார் ட்ரெயினில், அவரை கவுக்கிறதுக்கும் ஒரு சதி வேலை பார்த்துருப்பாங்க. அந்த டைமில் பகத்சிங்கோட வயசு வந்து 23 வயசு. அவரை அரெஸ்ட் பண்ணி என்ன பண்ணிடுவாங்கன்னா, தூக்கில் போடும்போது அவர் வயசு 23 வயசு. During his trial, Bhagat Singh stated it not wish to glorify அவரை தூக்கில் போட முன்னாடி என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் பாம்பு போடுறதுக்கோ இல்லை பிஸ்டலை வச்சு சுடுறதுக்கோ அது பெருமைப்படுத்துறதுக்கு விரும்பலை. எங்களுக்கு தேவை வந்து சொசைட்டியில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தணும், எங்களை ஃபாலோ பண்ணி மக்கள் வந்து இன்னும் யூத்ஸ் வந்து நிறைய பேர் வரணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பார். ரெவல்யூஷன் இஸ் இன்எனேபிள் ரைட் ஆஃப் மேன்கைண்ட். அது இன்எனேபிள்னால் மக்களையும் ரெவல்யூஷனையும் பிரிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஃப்ரீடம் வந்து எல்லாத்துக்கும் பிறப்புரிமை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. லேபரர் ஒரு ஒர்க்கர்ஸ் தான் வந்து சொசைட்டியோட ரியல் ஹீரோ, சப்ஸ்டினர் அவர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. டு த ஆல்டர் ஆஃப் தி ரெவல்யூஷன் வி brought our youth as incense. இந்த பலிபீடத்தில் ஒவ்வொரு யூத்தும் ஒரு மெழுகுத்திரி, ஒரு பத்தி மாதிரி, அகர்பத்தி மாதிரி, அவங்க முன்னாடி வந்து நாங்கள் பண்ணுற சாக்ரிஃபைஸ் வந்து பெருசாக ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. வி ஹாவ் த கண்டென்ட், நாங்கள் வந்து ஒரு முன் உதாரணம், எங்களை பார்த்து பெரிய ரெவல்யூஷன் வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்குலாப் ஜிந்தாபாத் அப்படின்னு சொல்லி அவரோட ஸ்பீச்சை வந்து முடிச்சிருவார். இதோட இந்த பார்ட் வந்து வீடியோ முடிஞ்சது. நெக்ஸ்ட் பார்ட் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஹவு பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆர் த மூமெண்ட்.